இதனாலும் ஆராதனைக்கு வந்து ஆண்டவரை ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தேவனை மிகைப்படுத்துகிறேன். தொடர்ந்து நம்ம இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிச்சோம். கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதித்தோம். எதற்கு ஆராதிச்சோம்? அவரை மிகைப்படுத்த, அவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க. அதற்காகவே நீங்களும் நானும் வேறுபடுத்தப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலே நம்ம எல்லாம் கூடி வந்திருக்கிறோம். சந்தோஷமா சமாதானமா ஆண்டவரை உயர்த்த 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 நம்முடைய வாழ்க்கையில எல்லைகளை விரிவாக்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் எல்லைகளை கத்த விரிவாக்கி அவரோடு கூட நடக்கக்கூடிய அனுபவத்துக்கு நேராக கத்த நடத்த நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேரா யூதா எழுதின நிருபத்துல 1வது அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிக்கலாம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில். யூதா அங்கே ஒரு கருத்தை வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் பிரயாசப்பட்டேன், கருத்துள்ளவனானேன், எழுத வேண்டும் என்று தீர்மானித்தேன். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பிரியமானவர்களே, இங்க வந்து அவர் என்ன நினைக்கிறார்? பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருந்தேன். யூதா சொல்றாரு, அவருடைய நோக்கம், அவருடைய காரியம் என்ன அப்படின்னா, ரட்சிப்பை குறித்து எழுத வேண்டும் என்று சொல்லி அவர் கருத்தோடு எழுதுறதே ஒரு நிருபம். அப்படித்தானே? யூதா ஒரு நிருபம் எழுதியிருக்காரு. அவர் சொல்றாரு, கருத்தாய் எழுத வேண்டும் என்று சொல்லி எதை? ரட்சிப்பை குறித்து எழுதுவதற்கு கருத்தாய் இருந்தார். ஆனா அதைவிட மேலான ஒன்றை எழுத வேண்டும் என்று அங்கே ஆவியானவர் ஏவுகிறதை பார்க்க. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இங்க யூதா எழுதின ஒரு நிருபத்துல என்ன எழுதுறார் அப்படின்னா, இந்த விசுவாசத்திற்காய் நீங்களும் நானும் போராட வேண்டும் என்று சொல்லி அங்கே உணர்த்துவது உங்களுக்கு மேன்மையாய் தெரிந்ததுனால அவர் அதை குறித்து எழுத வேண்டும் என்று எழுதினாராம். அல்லேலூயா. அப்ப முதலாவது ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. அவர் யாரை விரும்புகிறாரோ, யாரை நேசிக்கிறாரோ, யாரு கேட்கிறாங்களோ அவளுக்கெல்லாம் ரட்சிப்ப இலவசமாய் கிருபையினாலே நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அப்படிதானே? அந்த ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனா விசுவாசம் உங்களுடையது. அல்லேலூயா. அதனால தான் யூதா எழுதுறாரு, விசுவாசம் உங்களுடையதுனால நீங்கள் அதை போராடி காத்துக்கொண்டு அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்க வேண்டும் என்று அந்த யூதா நமக்கு என்ன பண்றாரு? எச்சரிக்கிறார். அப்ப ரெண்டு என்னங்க கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்குது. ரட்சிக்கப்படுவது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய ஈவு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிதானே? ரட்சிப்பு தேவனுடைய ஈவு. ஆனா விசுவாசம் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீங்கள் என்ன நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள், விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப விசுவாசம் மிக மிக முக்கியமான ஒன்று என்பதனால அந்த விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று சொல்லி அங்கே யூதா இங்க எழுதுகிறார். அல்லேலூயா. அப்ப என்ன விசுவாசம்? அப்ப விசுவாசம் என்ன? விசுவாசத்தில் என்ன அவர் அங்க சொல்ல விரும்புகிறார்? ஆவிக்குரிய சபையிலே அனுதினமும் கர்த்தர் யாரை சேர்த்தாராம்? ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் எங்க இருக்குது? அப்போஸ்தலர் 2:47 இருக்குது. அப்படிதானே? என்ன இருக்குது? ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? விசுவாசத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்ட அந்த இயேசுவை நம்பினதுனால, அவர்தான் உண்மையான தெய்வம் என்று அறிக்கையிட்டதனால அந்த தெய்வத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களை கர்த்தர் ரட்சித்து இங்க பண்ணாராம், சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இந்த சபையில சேர்த்தா மட்டும் போதுமானு கேட்டா முடியாது. அங்கே சபையில என்ன பண்ணோம்? விசுவாசத்துக்காய் போராட வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன் சொல்றோம்ல, இந்த விசுவாசத்திற்காய் சில போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். இந்த விசுவாசத்திற்காய் சில என்ன பண்ணோம்? சில பிரயாசப்பட வேண்டும். நம்ம அப்படின்னு என்ன புதுசா இருக்குது? அப்படி அல்ல.
ஆண்டவருக்கு விரும்புவோம் என்ன அப்படின்னா ரட்சிப்பு இலவசம், ரட்சிப்பா கொண்டு வந்து கர்த்தர் சபையில வச்சுட்டாரு. ஆனா சபையினுடைய ஜனங்களுடைய எண்ணங்களும் சிந்தைகளும் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நமக்கு சில காரியங்களை மாத்திரம் பார்க்க விரும்புகிறேன். அல்லேலூயா. எல்லா சபைக்கு வந்துட்டோம், வர்றோம், சில நேரங்கள்ல லேட்டா வர்றோம், முன்னால வர்றோம், பின்னால வர்றோம், வந்து முடிஞ்சதுக்கு முன்னாலேயே போயிடுறோம், அப்படி இருக்கிறோம். ஆனா விசுவாசத்தை அறிக்கைப்படுகிறதுல கொஞ்சம் நம்ம என்னெல்லாம் பண்ணணும், எப்படி இருந்தா நம்முடைய விசுவாசம் வழுவி போய்விடும். ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசம், அப்படித்தானே வேதம் சொல்லுகிறதா? வசனம் வாசிங்க. 1:3. ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக, ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக. விசுவாசம் என்பது உங்க வாழ்க்கையிலே ஒரே ஒரு தரம் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று, நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அல்லேலூயா. அப்படின்னா விசுவாசத்தை விட்டு விலகிறதுக்கான அநேக சூழ்நிலைகள் கடந்து வரும். இந்த விசுவாசத்தை விட்டு உங்களை பின்மாற பண்ண, பாவத்திலே தள்ள, அந்த உலகத்திலிருந்து கர்த்தரிலிருந்து பிரித்து உலகத்துக்குள் தள்ள அநேக சூழ்நிலைகள் கடந்து வரும். அதற்காக நீங்கள் போராடி உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மை ரட்சித்தாரு, நம்மை தெரிந்து கொண்டாரு, சபையில கொண்டு சேர்த்துட்டாரு. ஆனா சேர்த்ததோடு விடாம நீங்கள் அவருக்குள் நிலைத்திருந்து உம்மாவி ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகத்துக்குள்ள நீங்க வளர வளர வளர்தான் நீங்கள் பரிசுத்தமும் அவருக்கு பிரியமாய் பிள்ளைகளை வாழ முடியும். ஆனா நீங்க ஏனோ தானோ இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், விசுவாசத்திலிருந்து நீக்கப்பட்டு விடுவீர்கள் என்பதை மறந்து போய் விடாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையா ரட்சித்தாருங்க. எங்களை நாங்கெல்லாம் சபையா கூடி வந்துட்டு இருக்கிறோம், குடும்பத்துல எல்லாரும் குடும்பமா கூடி கர்த்தரை ஆராதிக்க வந்துட்டு இருக்கிறோம், நல்லது. ஆனா விசுவாசத்தை விலகாதபடி நீங்கள் பாதுகாத்து போராடி நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி அங்க யூதா எழுதுகிறார். ரட்சிக்கப்பட்ட 1வது வசனத்தை வாசிக்கலாமே. அது என்ன எதுக்கு எழுதியிருக்கான்னு வாசிக்கலாம். 1. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும், இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும், யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும், இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. அப்படின்னா விசுவாசிகளுக்கு எழுதுகிறதாவது, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எழுதுகிறதாவது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு எழுதுகிறதாவது. என்ன எழுதுறாரா? அடுத்த வசனம் வாசிக்க. 2. உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், ரட்சிப்பை குறித்து தான் எழுதணும்னு நினைச்சேன், ஆனா அது இலவசமா கிடைக்கிறதுனால அதை பத்தி நான் எழுத விரும்பல. ஆனா அப்புறம் பரிசுத்தவான்களுக்கு, இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு, சபையில சேர்க்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டபடினாலே இந்த சில ஆலோசனை உங்களுக்கு கொடுக்கிறேன். என்ன நம்ம விசுவாசத்தை விட்டு நீங்கும், எது நம்ம வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு நம்மை நீக்கும் என்பதை அங்க எழுதியிருக்க. 4வது வசனம் வாசிக்கலாம். ஏனெனில் நம்முடைய தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. என்னவா? ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு கேதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்க பண்ணுகிற. இங்க ஒரு காரியம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க இயேசுவை விட்டு, உங்க ரட்சிப்பை விட்டு இழந்து போவீர்கள் என்று சொல்லி அங்க எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இங்க முதலாவது அவர் குறிப்பிடுகிற காரியம் என்ன அப்படின்னா, ஏனெனில் தமது தேவனுடைய கிருபையை, இலவசமாய் கொடுத்த ரட்சிப்பை, இயேசு நம்முடைய வாழ்க்கையில உங்களையும் என்னையும் சம்பாதித்து தன் விலை குறையும் கொடுத்த ரத்தத்தினால மீட்டு சபையை சேர்க்க வச்சு உங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான இயேசுவை மறுதலிக்க பண்ணுகிற சில காரியங்கள் இருக்கிறது என்று அங்கே யூதா எச்சரிக்கிறார். அப்ப என்ன ஒரு விசுவாச வாழ்க்கையை கெடுத்து போடுமா? காம விகாரத்துக்கு எதுவான அந்த காரியம் உங்களுக்குள் கடந்து வந்துச்சுன்னா
உங்க வாழ்க்கையிலே ரட்சிப்பு இழந்து போய் விடுவீர்கள். அல்லேலூயா. அங்க எச்சரிக்கிறாரு, இதுக்காய் நம்ம போராட வேண்டும், இதற்காய் என்ன பண்ணோம், கொஞ்சம் எச்சரிப்போடு இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் ஜீவிப்பதுல நீங்க கொஞ்சம் போராடித்தான் வெற்றி பெற வேண்டும். உலகம் அப்படி கெட்டு போயிருக்கு, அப்படித்தானே? உலகம் எப்படி இருக்குது இன்னைக்கு? இன்னைக்கு தானுண்டு தன்னுடைய மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறது உலகத்துல. நீங்களும் நானும் வேதத்தின்படியாய் வாழ வேண்டும் என்று நினைத்தீங்கன்னா அது முடியாத காரியம், தேவ கிருபை இல்லாமல். அல்லேலூயா. அப்ப தேவ கிருபையோடு இருந்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல போனாலும் உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு இந்த காம விகாரத்துக்கெல்லாம் நீங்க விலகி தப்பி ஓடும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். இடதுபுறம் சாயாம வலதுபுறம் சாயாம ஆவியானவர் நம்ம என்ன பண்ணுவாராம், நிரப்பி நடத்துவார். அபிஷேகத்தோடு நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க சபையில் இருக்கக்கூடிய எல்லாரும் பரிசுத்தமாயும் தேவனுக்கு பிரியமாயும் வாழ முடியும். ஆனா இந்த உலகத்திலே இந்த கடைசி நாட்களிலே வந்திருக்கிற இந்த பாவ பெருக்கமானது, பரிசுத்த குலைச்சலானது இன்னைக்கு சபையிலையும் கூடி வந்து சிலரை இங்க இருந்து இழுத்து விட்டும்படியாக அநேகர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்களாம். எப்படி நுழைஞ்சிருக்காங்களாம் பார்த்தா தெரியாது. எப்படி இருக்கும்? நல்ல ஆண்டவருக்கு வேண்டி ஊழியம் பண்ற மாதிரி, ஆண்டவருக்கு வேண்டி வைராக்கியமா இருக்க மாதிரி, ஆண்டவருக்கு வேண்டி பக்தியா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா அவருடைய செயல்களிலே பாவம் இருக்குமானால் அந்த நபர்களோடு கூட நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா என்ன ஆயிரும், அவங்க வந்து நம்ம கூட தொடர்பு கொண்டு நம்மளையும் நல்ல ஆவிக்குரியன்னு சொல்லி நம்பி பழகுவோம். இடையில கை வச்சிருவாங்க. என்ன ஆயிரும்? இடையில கெடுத்து போடுவாங்க. நம்முடைய விசுவாச வாழ்க்கையை முறித்து போடக்கூடிய சில காரியங்களை நமக்குள் புகுத்தி நம்மை விசுவாசத்தை நம்மளிருந்து எடுத்து போடு விடுவார்கள். சொல்றாரு பாருங்க, ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாய் புரட்டி, அப்படின்னா புரட்டிடுவாங்க. அந்த அந்த நம்ம கிருபைய என்ன சொல்லுவாங்களாம், இதெல்லாம் தப்பு இல்லைங்க, இப்படி பார்க்கறது தப்பா, இப்படி பண்றது தப்பா, இதெல்லாம் சொன்னா எப்படி பரிசுத்தமா வாழ முடியும், ஒரு மனுஷன் இதெல்லாம் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி நம்முடைய விசுவாசத்தையே சந்தேகப்படுத்துற மாதிரி சில காரியங்களை அறிவுறுத்தி நம்மை பக்க வழியா இழுத்து கொண்டு போய் விடுவார்கள். இன்னைக்கு அநேக பிரபலமானவர்கள் எப்படி விழுந்துட்டாங்க தெரியுமா? இந்த மாதிரி பாவத்துல தான், இந்த மாதிரி காரியத்துல தான் அநேகர் தங்களை நியாயப்படுத்திக் கொள்றாங்க. என்னன்னு, எனக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, தன்னை நீதிப்படுத்திக் கொள்றாங்க, நியாயப்படுத்திக் கொள்றாங்க. ரட்சிப்பு என்பது ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. சாரி, கிருபையை கர்த்தர் என்னது, அந்த விசுவாசம் என்பது ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்குது. கிருபையால் ரட்சித்து இருக்கிறோம். கர்த்தர் எல்லாத்தையும் மன்னிச்சிருவார் சொல்லி என்ன பண்றோம், அநேக நேரங்களிலே இந்த கிருபையை விருதாவாய் புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறோம். இது பண்ண பரவாயில்ல, அதை பண்ண பரவாயில்ல, ஆண்டவர் மன்னிச்சிருவார் சொல்லிட்டு நம்மை நாமே என்ன பண்ணிருக்கோம், ஏமாதித்து கொண்டிருக்கிறோம், வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம விசுவாசத்தை புரட்டி போடுகிற முதலாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களை உள்ள விட்டு, அவங்க சொல்லுவாங்க பக்தியின் தேசத்தை தரித்து கொண்டு இதெல்லாம் பண்ணா பரவாயில்ல, இதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி அவர்கள் விழுகுவதை போல நம்மையும் விழக்காட்ட அநேக சூழ்நிலைகள் உருவாகி வரும். அல்லேலூயா. நாம இந்த பரிசுத்தமாய் வாழ வேண்டிய கடைசி காலகட்டத்தில் இன்னைக்கு அநேகர் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பரவாயில்ல, இப்படியெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் உங்களுக்கு. 5வது வசனம் வாசிக்கலாம். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில் கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். அவர் சொல்ல பாருங்க, நீங்கள் முன்னே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். என்னன்னா, கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். என்ன பண்ணாரு கர்த்தர்? எல்லாரையும் ரட்சித்தார். விசுவாசிக்கிறவன் விசுவாசிக்காதவன் எல்லாரையும் கர்த்தர் அழைச்சு விடுதலையாக்கி கொண்டு வந்து அந்த 40 வருடங்கள் நடத்தினார். விசுவாசியாதவர்களை கர்த்தர் அழித்தார். அப்ப நமக்கு கர்த்தர் கொண்டு சபையில வச்சிருக்காரு, நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போயிருவோமா? விசுவாசிக்கலாம் இங்கே கழட்டி விட்டுருவாரு. அதான் அதோட அர்த்தம். எல்லாரையும் கர்த்தர் அழைச்சாரு. கிருபையா என்ன பண்றாரு, இலவசமாய் கிருபையினால எல்லாரையும் முன்குறித்து உங்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து சபையில கொண்டு சேர்த்து வச்சு நீங்க விசுவாசிக்கிறதுக்கான சூழ்நிலை எல்லாம் உருவாக்கி ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் உங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உங்களை நிரப்பி விசுவாசிக்க வைத்திருக்கிறார். ஆனா நீங்க விசுவாசிக்காம இருந்தீங்கன்னா அங்க பாருங்க, அதான் தான் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். அப்ப எங்க இருந்தாங்க விசுவாசியாத ஜனங்கள்?
அழைக்கப்பட்ட கூட்டத்துல, தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்துல, தேவனால் அற்புதத்தினால் நடத்தினார், அதிசயமாய் நடத்தின ஜனங்கள் தான் விசுவாசிக்க. இதுதான் சொல்ல விசுவாசிக்கணும். அதான் சொல்றாரு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இந்த ரட்சிப்பை அசட்டை பண்ணி விசுவாசத்தை விட்டு நீங்க மாறி போனீங்கன்னா உங்கள் விசுவாசம் கேள்விக்குறியாய் மாறிவிடும். அல்லேலூயா. இது ஏங்க நம்மளை குறித்து சொல்லியிருக்காரா? கண்டிப்பா விசுவாசிகளுக்காக எச்சரிக்கப்பட்ட ஒரு புத்தகம் தான் யூதா புத்தகம். விசுவாசிகளுடைய இன்னைக்கு மேன்மையா என்ன நினைக்கிறோம்? என்ன பண்ணாலும் கர்த்தர் மன்னிச்சிடுவாரு, என்ன பண்ணாலும் எனக்கு கிருபையா பரலது கொண்டு போயிடுவாரு, என்ன நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். நீங்க உங்களுக்கு எல்லாம் கர்த்தர் கிருபையா கூட சபையில வச்சிருக்கிறாரு. எச்சரிப்பு பெற்று, தேவ இரக்கத்தை பெற்று, அபிஷேகத்தை பெற்று, உங்க பாவ வழியிலிருந்து நீங்கள் நீங்கி பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் வாழாவிட்டால், எகிப்திலே இருந்து விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நடந்ததோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா? என்ன நடக்குமா? அந்த வசனத்தை வாசிக்கலாம். 5வது வசனம். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில் கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு அங்க பாருங்க, கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வரப்பண்ணினார். உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன பண்ணார்? அவருடைய சொந்த ஜனங்களாய் முன்குறித்த ஜனங்கள் தான், முன்னால் அறிவிக்கப்பட்டு முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் நீங்களும் நானும். அதனால தான் அவருடைய ரத்தத்தினாலே அவர் ரத்தத்தினாலே விலைக்கிரயமாய் கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்று காம விகாரத்துக்கு ஏதுவான பாவங்கள் இருக்குமானால் நம்மை அவர் கைவிடு விடுவார். 2வது, நம்ம விசுவாசிக்காம எகிப்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை கர்த்தர் அழித்தார். ஏங்க அவருக்கு இரக்கமே இல்லையா? இரக்கம் இருக்குது, அவர் கிருபை இருக்குது. அவர் ஒரே டைம்ல அழிக்கவே இல்லை. என்னாகமம் 16வது அதிகாரத்தில் வாசிக்கலாமே. என்னாகமம் அவங்க என்னெல்லாம் பண்ணனாங்க, என்ன ஏன் கர்த்தர் அழிச்சார், அந்த ஜனங்களை ஏன் கர்த்தர் அழிச்சார்னா, என்னாகமம் 16வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்தில் செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம் என்று சொல்லி அங்கே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, அழைத்து வந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். முதலாவது பார்க்கிறோம், அங்க மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக, அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு விரோதமாக விசுவாசமே இல்லாம என்ன பண்றாங்க? கூட்டிட்டு வந்தவங்களுக்கு எதிராய் முறுமுறுக்கவும், கூட்டிட்டு வந்த பிள்ளைகளுக்கு என்ன விரோதமாய் எழுப்பவும் ஆரம்பிக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்புற 3வது வாசிங்க. 3. நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். எங்களுக்கு உத்தமம் அல்லவோ, எகிப்துக்கு திரும்பி போகிறது நல்லது என்று சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அல்லேலூயா. அதாவது அவங்க என்ன சொன்னாங்க? எங்கள் பட்டயம், விசுவாசமே இல்லை, தேவன் மேல விசுவாசமே இல்லை. அவர் செய்கிற காரியத்தை எல்லாம் சந்தேகப்படுறது, அவர் செய்கிற காரியத்துக்கெல்லாம் புலம்புறது. அவருடைய வாழ்க்கையில என்னதான் நடந்தாலும் கர்த்தர் அவ்வளவு எகிப்துடைய எவ்வளவு வாதைகளுக்கு, எவ்வளவு பலவீனங்களுக்கு அந்த எகிப்துடைய ஜனங்களை பாதித்தாரோ, ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தார். அப்படித்தானே? 10 வாதைகள், அநேக அற்புதங்கள், அநேக அதிசயங்கள், வனாந்தரத்துல தண்ணி எல்லாம் கொடுத்து வழிநடத்தி கொண்டே தான் வர்றாரு. ஆனா விசுவாசமே இல்லை. யார் மேல? ஏசப்பா மேல விசுவாசமே இல்லை, கர்த்தர் மேல விசுவாசமே இல்லை. கிருபையாய் விடுவித்ததே பெய்கிற அர்த்தம். அவங்க அடிமைத்தனத்துல அதாவது என்ன பண்ணி நுகத்தினால ரொம்ப கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தாங்க. அந்த எகிப்தில் அவங்களால விடுதலையாக முடியாம, வேலை செய்ய முடியாம, ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கண்ணீர் விட்டு கவலையோடு கூட கர்த்தரை நோக்கி பார்த்து எங்களை விடுவீங்க ஆண்டவரேன்னு சொல்லி கத்தனாங்க. அப்ப கர்த்தர் அந்த கூக்குரலை கேட்டு மோசே ஆரோனை கர்த்தர் அனுப்பி கர்த்தர் விடுதலை ஆக்கினார். இந்த விடுதலையாக்கின தேவனை, அந்த விடுதலையாக்கினதை மறந்து இயேசுவை விசுவாசிக்காம, பிதாவாகிய தேவனை விசுவாசிக்காம முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். என்ன பண்ணாங்களா? இந்த விசுவாசிக்காம தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். நம்பவே இல்லை இயேசுவை. பிதாவாகிய தேவன் நம்பவே இல்லை. அவர் என்ன சொன்னாலும் அதில் குற்றம் கண்டுபிடிக்கிறது, என்ன பண்ணாலும் அதுல இல்ல எனக்கு அதான் அது குறையா இருக்குது, இது குறையா இருக்குது, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி கர்த்தர் நடத்தி வந்த, ஜீவனோடு வைத்து பாதுகாத்து பராமரித்த தேவனை விசுவாசிக்கவே இல்லை. என்ன பண்ணாங்களாம்?
ஊழியக்காரர்கள் நடத்தி வந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி போர்க்கொடி பிடித்தார்கள். நீங்க இங்கேயே எங்க கொண்டு போன நினைச்சா கூட்டிட்டு வந்தீங்க, இவங்க தேவன் என்னை இப்படி நடத்திட்டாருன்னு சொல்லி அவர் மேலே விசுவாசம் இல்லாதவர்களை காணப்பட்டார்கள். இரண்டாவது, அங்க வந்து கொண்டு வந்து என்னை எகிப்துக்கு திரும்பி போகிறது எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். அப்படின்னா எங்க பரவாயில்ல, நாங்க வந்தது வேஸ்ட், நாங்க தப்பு பண்ணிட்டோம் போல தோணுது, நாங்க வந்து எங்களுக்கு எங்க தேவன் எங்களை இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி தேவனை விட்டு திரும்பவும் எகிப்துக்கு போகிறதுக்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். மூன்றாவது வசனம், 4வது வசனம். பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். வாங்க திரும்பி நம்ம போயிருவோம், இனியெல்லாம் இங்க கண்ணி பண்ண முடியாது, இனியெல்லாம் நம்மளால பொறுத்துக்கொள்ள முடியாது, இனியெல்லாம் நம்மளால அந்த கடவுளை நம்ப முடியாது, வாங்க யாரெல்லாம் கூட வர்றீங்களோ எல்லாம் சேர்ந்து வாங்க சொல்லி ஒரு குரூப்பை உருவாக்கி, ஒரு தலைவனை உருவாக்கி கொண்டு விசுவாசிக்காதவர்களின் கூட்டம், அதாவது தேவனை நம்பாதவருடைய கூட்டம், தேவன் மேல முறுமுறுக்கக்கூடிய ஒரு கூட்டம், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா, அதாவது தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம், மோசைக்கும் ஆரோதையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூட்டம் அங்கே எழுப்பி, வாங்க நம்ம திரும்பி ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நம்ம எல்லாம் திரும்பி எகிப்துக்கு போவோம். அங்க விசுவாசிக்கவே இல்லை, அங்க தேவன் நம்பவே இல்லை. ஏன்னா அவ்வளவு அற்புதங்களை நடத்தினார், கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வந்தார், எகிப்தினுடைய தலைச்சனைகள் எல்லாம் கொன்று அந்த ரத்தத்தினாலே எல்லா பிள்ளைகளையும் அழித்து அந்த தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த தேவனை அவர்கள் நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட விசுவாச குறைவுகள் காணப்படுகிறதா? யூதா எச்சரிக்கிறாரு, இப்படி எகிப்தில் இருக்க ஜனங்களை கர்த்தர் விடுவித்தார், ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோ பிதாவாகி தேவனை நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை. அவர்கள் என்ன பண்ணினார்களாம்? தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இரண்டாவது, தேவன் எங்களை மடிய பண்ணினார் என்று சொல்லி அந்த எகிப்திலிருந்து திரும்பி போவது எங்களுக்கு நல்லது என்று சொல்லி தீர்மானித்தார்கள். ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு பிரிந்து போவதற்கு தங்களை முயற்சித்தார். என்ன பண்றாங்க? ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு அந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி இங்கிருந்து பிரிஞ்சு போறதுக்கான எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று சொல்லி ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இதுதாங்க தேவனை விசுவாசிக்க அதற்கு ஒரு காரணம். அடுத்த 5வது வசனம் வாசிக்கலாமே. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தார்கள். முகங்குப்புற விழுந்து காலில் விழுந்து கூப்பிடுறாங்க, அப்பா உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க, நீங்க மனம் திரும்புங்க, இப்படியெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்காதீங்க என்று சொல்லி மோசேயும் ஆரோனும் முகங்குப்புற விழுந்து அந்த பிள்ளையுடைய காலை பிடிச்சு கேட்கிறேன், என்ன பண்றேன்? காலை பிடிச்சு கேட்கிறேன், ஏசப்பாவை மாத்த மறுதளிச்சிடாதீங்க, நீங்க முறுமுறுக்காதீங்க, நீங்க எடுத்திருக்கிற தப்பு முடிவெல்லாம் தப்பு, எங்க தேவனை நம்புங்க, விசுவாசிங்க சொல்லி அங்க காலில் விழுந்து அவங்க மன்னிப்பு கேட்கிறாங்க. இருந்தாலும் அவர்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை, அவங்க என்ன பண்ண நம்பவே இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரோனும் மோசேயுடைய 2 பேர் யோசுவாவும் காலேபும் என்ன பண்ண சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு, ஐயோ நம்ம கர்த்தரை விடுவிப்பாருங்க, இந்த பெரிய இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த கானானுக்குள்ள கொண்டு போறதுக்கு முன்னால அந்த அங்க போய் வேவு பார்க்கறதுக்கு 10 பேர் அனுப்புறாங்கல்ல, இந்த 10 பேர்ல 2 பேர் மட்டும்தான் வந்து ஆண்டவர் நம்ம கொடுத்துருவாருன்னு சொல்லி காலேபு யோசுவா சொல்லுவாங்க. மீதி 8 பேரும் அந்த தேசத்தை நம்ம சுந்தரிக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம், அங்க நமக்கு அந்த பரலோகத்தை பார்க்கவே முடியாது, அந்த கானானுக்கு போகவே முடியாது, அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் ராட்சதலா இருக்கிறாங்க என்று சொல்லி தன் ஜனங்களுக்குள்ள அவர்கள் குழம்புனது மாத்திரம் இல்ல, இருக்கிற எல்லாத்தையும் குழப்பி விட்டுட்டாங்க. இருக்கிற விசுவாசம் எல்லாம் ஒட்டிட்டு இருந்த விசுவாசம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? டப்புன்னு போயிருச்சு. அரகுர விசுவாசிகள் எல்லாம் அங்க எதிர திரும்பிட்டாங்க. முழு விசுவாசிகளா இருக்கிறது யாரும் விட்டா காலேபு, யோசுவா, மோசே, ஆரோன். மீதி எல்லாமே இந்த தேவனை இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வந்தாரே, இவ்வளவு விடுவித்தாரே, இவ்வளவு அற்புதத்தை செய்தாரே, இவ்வளவும் பார்த்தோம், விசுவாசிக்காத ஜனங்கள். கர்த்தர் அனுதினமும் போஷிக்கிறார், அனுதினமும் நடத்துறாரு, பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாக நடத்தி வர்றாரு. ஆனா விசுவாசம் மாத்திரம் இல்ல, வாங்கி வாங்கி சாப்பிடுறாங்க, ஆனா விசுவாசம் இல்ல, கர்த்தருடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்றாங்க, ஆனா விசுவாசம் இல்ல. ரட்சித்த தேவன் மேல விசுவாசமே இல்லை. ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் அவங்களுக்கு வரவே இல்லை. பார்க்கறாங்க, பிடிக்கிறாங்க, செய்யறாரு, கர்த்தர் அவ்வளவு அற்புதமா நடத்துறாரு. ஒரு விசுவாசங்கிறது அவருக்கு விசுவாசம் பிரியம், அதாவது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அதனால தான் அவங்க கூடவே இல்லை. அவங்கள அந்த விசுவாசமே உள்ள வரல, தேவனுக்கு பிரியமா அவங்களால இருக்கவே முடியல.
நமக்கு எப்படி இருக்குது? கர்த்தர் எவ்வளவு அழகா ரட்சிச்சு சபையில கொண்டு வந்து சேர்த்தி வச்சிருக்காரு. இப்ப எகிப்தில் இருக்க ஜன, அதாவது எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மோசம் நம்ம சொல்லிட்டோம். நாம எப்படி இருக்கிறோம்? இவ்வளவு தூரம் ரட்சிச்சிருக்காருல்ல, இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காருல்ல, இவ்வளவு தூரம் அனுதினமும் நம்ம போஷிச்சிருக்காருல்ல, இவ்வளவு நடத்தி இருக்காருல்ல, நாம எப்படி இருக்கோம்? அவங்க தான் மோசம், சரி ஓகே விட்டுட்டோம். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விசுவாசத்திற்கு, அந்த நம்பி அழைத்த தேவனுக்கு உண்மையா இருக்கிறோமா? அவரை நம்புறோமா? இல்ல எகிப்தில் இருக்கிற விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களைப் போலவே இருக்கிறோமா? தேவைக்கு தொட்டுக்கிறது, இல்லைன்னா ஆண்டவரே நீங்க என்ன எனக்கு பண்ணிட்டீங்க, நீங்க என்ன என் வாழ்க்கையில பண்ணிட்டீங்க, பெருசா பண்ணிட்டீங்க, இன்னும் எனக்கு அது முடியல இது முடியல, அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லி அவரை இன்னும் முறுமுறுத்து கொண்டிருக்கிறோமா? அந்த எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இருக்கிறோமா? இல்ல ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நான் உமக்கு பிரியமாய் வாழ்வேன், என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் உண்மை விருப்பத்தை நிறைவேற்றான், அவங்களை போல மறுதளிக்க மாட்டேன்ப்பா, அவங்களை போல விட்டுவிட மாட்டேன் ஆண்டவரே. அப்படி சொல்ல முடியுதா நம்மளால? அதான் விசுவாசம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில அடிப்படையா இருக்க வேண்டிய ஒன்று. அல்லேலூயா. கர்த்தர் கிருபையா உங்களையும் என்னை கர்த்தர் கொண்டு சபையில வச்சிருக்காரு. எதுக்குன்னா விசுவாசத்துல வர்த்திக்க பண்ணும்படியாய், விசுவாசத்துக்காய் போராட வேண்டும். முதலாவது என்ன போராட்டம் வரும்னா, காம விகாரத்துக்கு ஏதுவான போராட்டம் உங்களுக்குள் வந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை விட்டு போயிடுவார். நீங்க போக வேண்டாம், கர்த்தர் உங்களை விட்டு போயிடுவார். என்னது? பாவம், விபச்சாரம், வேசித்தனம், இந்த மாதிரி காரியங்கள், தேவனுக்கு அருவருப்பான பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில காணப்பட்டதுன்னா கர்த்தர் உங்களை விட்டு போயிடுவாரு. அது உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து வர முடியாது. ரெண்டாவது, தேவன் செய்த நன்மையை மறந்து தேவனை மேல விசுவாசம் இல்லாம முறுமுறுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை விட்டு கர்த்தர் என்ன பண்ணிடுவாராம்? கடந்து போய் விடுவாராம். அங்க கிழித்து கொண்டு என்ன பண்ணாங்க? அவர்கள் எல்லாரும் கிழித்து கொண்டு அழுது என்ன பண்ணாங்க? ஆண்டவரை நம்புங்க, அவர் கைவிடாதீங்க, அவளை விட்டு விலகாதீங்கன்னு சொல்லி அங்கே நூனின் குமாரன் யோசுவாவும் காலேபெல்லாம் சட்டனுடைய வஸ்திரம் கிழித்து கொண்டு அங்கே முறையிடுகிறதை பார்க்கிறோம். அப்ப 10வது வசனம் வாசிங்களேன். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று, அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. லாஸ்ட்ல அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இந்த 4 பேரை கல்லெறிஞ்சே கொன்னணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. தீத்து கட்டிடலாம்டா, இவங்க இருந்தா தாண்டா விசுவாசம் பேசிட்டு இருக்கிறாங்க, இவங்க இருந்தா தாண்டா ஆண்டவரை நம்புங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்களை முடிச்சு கட்டிட்டா என்ன ஆயிரும்? ஆமா, யாரு நம்மளுக்கு சொல்றதுக்கு இல்ல, எல்லாம் ஒரு குரூப்பா கிளம்பி நேரா எகிப்துக்கு போயிடலாம் சொல்லி 4 பேரை கொல்றதுக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஆமா, அப்ப ஆண்டவர் சும்மா இருப்பாரா? அழைத்தவர் உண்மையுள்ளவர் அல்லவா? ஒரு கல்ல பட விட்டுருவாரா? உடனே கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல இறங்கி வருகிறது. அல்லேலூயா. விசுவாசத்துக்காய் தன்னை அதாவது வளர்த்து வந்த அந்த பிள்ளைகளுக்கு எதிராகவே ஜனங்கள், சபை ஜனங்கள் கல்லெறிய கிளைமேக்ஸ ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நிமிஷம் அடுத்தது அவங்களுக்கு முடிவு என்ன தெரியுமா? கல்லெறிஞ்சு கொல்ல போறோம் எல்லாரும். ஒருத்தன் கொண்டா தான் பாவம், எல்லாரும் சேர்ந்து வாங்கடா கல்லெறிங்களா, எடுத்து எல்லாரும் கொண்டு போடுவோம் சொல்லி அந்த விசுவாச பிள்ளைகளுக்கு விரோதமாக கல்லெறிய துணியிறாங்க. கர்த்தருடைய மகிமை அந்த கூடாரத்திலே காணப்பட்டது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உடனே அங்க வந்து மோசேக்கு பொறுக்கல. ஆண்டவர் போய் கேட்கிறான், ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாம் தெரியாம பண்றாங்கப்பா, மன்னிச்சிருங்க, இந்த பிள்ளைகளுக்காய் மனதிருங்க, நீங்க இவளெல்லாம் நீ மாத்திரம் மாறி நில்லு, இவளெல்லாம் கொண்டு போடுறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப மோசே சொல்ல, இல்ல ஆண்டவரே அவங்க மன்னிச்சிருங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மனதிருங்கிறாரு. இல்ல, நான் முடியவே முடியாது, நீ மாத்திரம் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன், உன்னை பெரிய ஜாதியா உன்னை மாத்திரம் நீ விட்டு போயிருன்னு சொல்றாரு. இல்ல, திறப்பிலே மன்றாடி மோசே அந்த திறப்பிலே நின்றதுனால தேவனுடைய கோபம் தணியப்பட்டு, 24 வாசிக்கலாமே. என்னுடைய தாசனாகிய 22 என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும், பாருங்க, என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். என்ன பண்ணாங்களா? தேசத்தை காண மாட்டாங்களா? நானும் எகிப்திலும் அவங்களுக்கு கூட இருந்து செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து விட்டோம். என்னை நம்பாத ஜனங்கள்,
உடனே கேட்கலீங்க ஆண்டவர். அற்புதங்களை செய்தாரு, அதிசயங்களை செய்தாரு. அற்புதம், அதாவது வனாந்தரத்துல மேகஸ்தம்பமா வந்தாரு, அக்னி ஸ்தம்பம் வந்தாரு, காடையை கொடுத்தாரு, மன்னவை கொடுத்தாரு, எகிப்தின் வாதையினால வாதிச்சாரு, இந்த பிள்ளைகளை மாத்திரம் பாதுகாத்தாரு. அந்த எகிப்தில எல்லா ஜனங்களும் கொல்லப்பட்ட போது இவங்களோட தலைச்சன் பிள்ளை கொல்லப்படவில்லை. நோய்கள் வந்த போது இந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருந்தது. அவர்கள் இருள இருந்த போது இங்கே வெளிச்சம் இருந்தது. இப்படி எல்லாத்தையும் பண்ணியும் கர்த்தரை நம்பாம, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாம, விசுவாசிக்காம சோதிச்சு கொண்டே இருந்த 10 முறைக்கு மேல யாரெல்லாம் சோதிச்சாங்களோ அவர்களுடைய யாரும் இந்த கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் அங்கே கட்டளையிட்டார். எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், எல்லாம் தேவனுடைய நன்மையை பெற்ற பிள்ளைகள், எல்லாம் தேவனால் விடுதலையாக்கப்பட்ட பிள்ளைகள். அவருடைய அவ்விசுவாசம் அவர்களை எகிப்துக்கு, கானானுக்குள் கொண்டு போகவில்லை. அல்லேலூயா. அழைக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை நம்பாம இருந்தா உங்களுக்கும் எனக்கும் நடக்க போகிறது தான். அதாவது உங்களுக்கு அறிந்திருக்கிறபடி இவைகளை நான் நினைப்பூட்டுகிறேன். ஆனா 24 வாசிங்க. அது 24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினால் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினால் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் வேறே ஆவியுடையவன், என்னை உத்தமமாய் பின்பற்றினவன், என்னை முழுசா நம்பினவன் யாரு? காலேப். அதனால தான் சொல்ற, காலேப் யோசுவாவும் எப்படி வேறே ஆவியுடையவர்களாய் உத்தமமாய் நீங்கள் பின்பற்றினா உங்களுடைய விசுவாச வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்களுக்கு அதனால தான் ஆண்டு அபிஷேகத்தை கொடுக்கிறாரு. இந்த இப்படி நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் யூதா அங்க எழுதி வைக்கிறாரு. என்னன்னா அந்த வசனம் வாசிக்கலாம். யூதால 5வது வசனம், நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில் கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்து எகிப்தாய் இருக்கக்கூடிய உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு சபையிலே சேர்த்து கொண்டு வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் சபையிலே அனுதினமும் சேர்த்து வந்தார், சேர்த்து கொண்டே இருக்கிறார், சேர்க்க வைத்திருக்கிறார். ஆனா உங்களுக்குள் என்ன காணப்படணும்னா விசுவாசம் காணப்பட வேண்டும். யாரு மேல? கர்த்தர் மேல, அழைத்தவர் மேல, அற்புதமாய் நடத்தின தேவன் மேல, விடுவித்த தேவன் மேல உங்களுக்கு விசுவாசமாய் காத்துக்கொள்ள வேண்டும், விசுவாசமாய் நடந்து கொள்ள வேண்டும். காலேப்பும் யோசுவாவும் எல்லாம் வேறே ஆவி உடையவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? வேறே ஆவியுடைய தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தார்கள், தேவனை பிரியப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் இருந்தார்கள். இதே போல இந்த நாளிலே அந்த விசுவாச குறைச்சல் நமக்குள் வராதபடிக்கு என்னதான் ஆண்டவர்கிட்ட நன்மை வாங்கினாலும் ஆண்டவரை குறை சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்றது, முறுமுறுக்கிறது, நம்பாம இருக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட்டா எப்படி எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வரப்பண்ணி ரட்சித்து விசுவாசியாதவளை அழித்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை காண்பிக்காம இருந்தா நாம் வருகையிலே கைவிடப்படுவோம். அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு ஆண்டவர் வர்றதுக்கு முன்னால மரணம் நடக்குதுன்னா நாம 2வது அந்த ரகசிய வருகையில யாரும் எழுந்திருக்க மாட்டோம், நியாய தீர்ப்புக்கு எழுந்திருப்போம். ரகசிய வருகையில 1வது மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு கேட்க நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். பார்த்தீங்களா? இந்த வருகையில நீங்க எடுத்துக்கொள்ளப்படணும்னா விசுவாசத்தோடு மரித்திருக்க வேண்டும், விசுவாசத்தோடு உயிரோடு இருக்க வேண்டும். 2 காரியம் இருந்தா மட்டும்தான் கர்த்தருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பினாலே எல்லாரும் எழுந்திருப்பாங்க, நியாயம் தீர்க்கப்படும்படிக்காக, அவன் கிரியைக்கு தக்க பலன் பெற்றுக்கொள்ளும்படியா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் நியாயாசனத்துக்கு முன்பாக ஒரு நாள் எழுந்திருக்க வேண்டும். அதுக்கு எழுவாங்க, அப்படியே கொண்டு போய் நரகத்தை தூக்கி போட்டுருவாரு. விசுவாசிக்காத ஜனங்களை எப்படி அழித்தாரோ, எப்படி பரலோகத்துக்கு கானானுக்குள்ள கொண்டு போகலையோ, அப்படியே இந்த சபையிலே கர்த்தர் கொண்டு வைச்சு உங்களை அனுதினமும் போஷித்து நடத்தி இருக்கிற தேவனை நீங்க பிரியப்படுத்தி வாழாம, விசுவாசித்து வாழாம, அவர் மேல அன்பு செலுத்தி வாழாம நீங்க பாட்டு உங்களுடைய இஷ்டத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தா நாம் கைவிடப்படுவோம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. மேன்மையா கர்த்தர் கொடுத்திருக்கிறாருங்க ரட்சிப்பு, இலவசமாய் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு. இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தேவன் மேலே விசுவாசமாய் இருக்க வேண்டும். அதான் சொல்றாரு, வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாத ஜனங்களை கர்த்தர் அழித்தார். அதனால நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான காரியம் சபையிலே இருக்கும்போது தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும், தேவனுக்கு சித்தமானது செய்ய வேண்டும். இங்க மாத்திரம் இல்ல, அந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு காலத்திலும் அப்போஸ்தலர் காலத்துல அப்படித்தானே. அப்போஸ்தலர் நடவடிக்கை 5வது அதிகாரத்துல
அனனியா சப்பீரால குறிச்சு அங்க போட்டிருக்கு. அவங்க என்ன பண்ணாங்களாம்? 2வது வசனம் வாசிங்க. தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, தன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்தான். அங்க 1வது வசனம் வாசிங்க. 1. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, வஞ்சனையோடு கூட கிரியை நடப்பிக்கிறாங்க. ஆண்டவர்கள் சபையில, புதிய ஏற்பாட்டு கால சபையில அப்போஸ்தலர் வாழ்ந்த நாட்களில அங்க அற்புதங்களும் அடையாளங்களும் செய்து அநேக ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்த்து ஒன்று கூடி தங்களுடைய எல்லா உடைமைகளையும் விற்று என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒன்றிச்சு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த இடத்துலயும் ஏமாத்த நினைக்கிறது, அங்கேயும் ஒரு என்ன பண்றது, ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறது. இந்த காலத்துல என்ன பண்ணாங்க? 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க? அதாங்க உண்மையா இருக்கணும், சபையில உண்மையா இருக்கணும், தேவனுக்கு பிரியமாய் வாழணும், கர்த்தருக்கு உண்மையா நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். அப்படின்னா இவங்க என்ன அவங்களுக்கு விசுவாசம்? ஐயோ கொஞ்சம் எடுத்து வச்சா தான் எங்க வாழ்க்கைக்கு தேவை, கொஞ்சம் எடுத்து வச்சா தான் எங்க வாழ்க்கையில இவ்வளவுதாங்க வித்தம் சொல்லி கொடுத்தா பரவாயில்ல, நாங்க வித்தல கொஞ்சம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, இவ்வளவு தான் வித்தோம்னு சொல்லிட்டாங்க, பொய் சொல்லிட்டாங்க. அப்படித்தானே? இப்ப 10 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்கான்னு வச்சுக்குவோம், 10 லட்சத்தை கொண்டு வந்து 5 லட்சத்தை கொண்டு கொடுக்குறாங்க. இவ்வளவுக்கு தான் வித்தோம் சொல்லாம 10 லட்சத்துக்கு வித்தோம் 5 லட்சத்துக்கு கொண்டு கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தா கர்த்தர் கோவப்பட்டிருக்க மாட்டாரு. ஆனா இவ்வளவு 5 லட்சத்தை தான் வித்தோம் சொல்லிட்டாங்க. எவ்வளவு வித்துட்டு? 10 லட்சத்துக்கு வித்துட்டு 5 லட்சத்தை தான் வித்தோம் சொல்லி பொய் சொன்னதுனால தான் கர்த்தர் கோவப்பட்டாரு. தவிர ஆண்டவர் உங்கள்கிட்ட ஃபுல்லா கொடுன்னு சொல்லவே இல்லை. 10 லட்சத்துக்கு வித்துட்டு நீங்க 5 லட்சத்தை கொஞ்சம் கொடுத்தோன்னு சொல்லி சொன்னா பரவாயில்ல. ஆனா இவ்வளவு தான் வித்தோம் சொல்லி 2 பேரும் சேர்த்து சொல்றாங்க. பாத்தீங்களா? தேவனை வஞ்சிக்க, தேவனை ஏமாற்ற, தேவனுக்கு பிரியமாய் வாழ அந்த உண்மை இல்லாத தன்மை வெளிப்படுத்ததுனால அந்த இடத்திலே கர்த்தர் அவர்களை தண்டித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானது என்னது? உண்மையான மனசு, உண்மையா கர்த்தரை ஆராதிக்கணும், உண்மையா கர்த்தரை நம்பணும், விசுவாசிக்கணும். அவர் என் வாழ்க்கையில எல்லாமா இருந்தா நீங்க சுயமா செய்ய மாட்டீங்க. அவர் உங்க வாழ்க்கையில எல்லாமா இருந்தா நீங்க உங்களுடைய சுயத்தை நீங்க வெளிப்படுத்த மாட்டீங்க. எப்படி எதிர்காலம் இருக்கும்? அவர் கருத்தில் இருக்குது. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் முடிவு பரியந்த நடத்த போதுமானவராக இருக்கிறார். அவரை நம்பணும், அவர் விசுவாசிக்கணும். அதாவது சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. யாருக்கு? தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்க. என் வாழ்க்கையில என்ன வந்தாலும் அவர் அனுமதிக்காம வரல. ஏன்னா அவருடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன். எங்க அப்பா என் வாழ்க்கையை அனுமதிச்சுதான் நடக்குது. அதனால அவருக்கு பிரியமாய் செய்ய, ஒருவேளை அதுக்கு ஏற்ற காலங்களிலே ஒவ்வொன்று கொடுத்துட்டு இருப்பார். நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதுக்கான தக்க பிரதிபலனை உங்க வாழ்க்கையை கொடுத்து கொண்டே இருக்கிற தேவன். அவர் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி. ஏன் மோசேயே என்ன பண்ணாரு? கானானை கொண்டு போகல. ஏன் கொண்டு போகல? அவன் அவ்வளவு பெரிய பரிசுத்தமான, அவ்வளவு பெரிய நடந்தாரு, அவ்வளவு தூரம் ஜனங்களை விடுவித்தாரு, கொண்டு வந்தாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா அதான் சொல்ல, அவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மையே கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. மோசே அவ்வளவு பரிசுத்தமா இவ்வளவு ஜனங்களை அற்புதம் பண்ணாரே, அவனை மாத்த விட்டுறலாம் சொல்லி கர்த்தர் விட்டாரா? ஏன் கானானுக்குள் கொண்டு போகல? கரெக்டா நடத்துகிற தேவன் அவர். அவர் சொல்றாரு, என்னை நீ விசுவாசிக்காம சோதிச்ச பத்தியா, அதுக்கு தண்டனையா உன்னை கானானுக்குள் கொண்டு போக மாட்டேன். அந்த மலையிலேயே நீ சாவாய் சொல்லி கர்த்தர் என்ன பண்ணாரு? வேறு விரித்தார். எல்லாருக்கும் ஒரே நியாயம்தான். இங்க முன்னால் நடத்தி வந்த அவளுக்கு பின்னால இருக்கிற விசுவாசிகளுக்குன்னு கர்த்தர் நியாயம் வைக்கிறது இல்லை. எல்லாவரையும் கர்த்தர் ஒரே விதமாய் நடத்துகிற தேவன் அவர். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் விசுவாசிக்கிற நம்புகிற எல்லாரையும் ஒரே போலத்தான் பார்க்கிறார். ஆமென். அதனால நாம் எப்படி பாணப்படுகிறோம்? நம்ம அழைத்திருக்கிற தேவனுக்கு உண்மையா இருக்கிறோமா? விசுவாசத்தோடு இருக்கிறோமா? அதிலே யூதா எழுதினதுல 6வது வசனம் வாசிங்களேன். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். என்னவா? தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல். இங்க ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். இது மனிதர் அல்ல, தூதர்கள். இந்த தூதர்களை கர்த்தர் ஒரு ஆதிய காலங்களிலே ஆதி மேன்மையை கர்த்தர் கொடுத்து உன்னதத்திலே அவர்களை வைத்திருந்தார். அந்த மேன்மையை அவர்கள் காத்துக்கொள்ளவில்லை. யாரு? தூதர்களுக்கெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணியிருந்தாரு? பிரதான தூதனாய் லூசிபரை எல்லா தூதருக்கும் மேலாய் உயர்த்தி தன்னை ஆராதிக்கக்கூடிய மேன்மையான ஸ்தானத்துல வச்சிருந்தாரு. அந்த மேன்மையை அந்த தூதனும் அந்த கூட்டத்தாரும் காத்துக்கொள்ளாதனால கர்த்தர் தள்ளிவிட்டார்.
அடைக்கும் போது, உருவாக்கப்பட்ட போது தூதர்களை அழகா லட்சம் தூதர்களை உண்டாக்கி கர்த்தரை தெரிந்து கொண்டு ஆராதிக்க அந்த தூதனை மேன்மைப்படுத்தி வச்சிருந்தார். அதை சொல்ல, தங்களுக்கு ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களை போல உங்களுக்கு கொடுக்கிற மேன்மை இழந்து போய்விடாதீர்கள். யூதா எச்சரிக்கிறாரு, உங்களுக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பை இழந்து போய்விடாதீர்கள். சில போராட்டத்தோடு பார்த்து கொள்ளுங்க. சில போராட்டம் வரும், பாவ போராட்டம் வரும், சோதனை வரும். அதெல்லாம் வரும்போதும் உங்க அழைத்த தேவன் மேல நம்பிக்கையோடு கூட அவருடைய விசுவாசித்து அவருக்கு பிரியமாய் வாழ ஆரம்பியுங்கள். ஆதி மேன்மையை இழந்த அந்த தூதர்களைப் போல நீங்களும் நானும் கைவிடப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி அங்க யூதா எச்சரிக்கிறார். விசுவாசத்துல வந்த ஜனங்களை பார்த்து ஆதி மேன்மை எவ்வளவு மேன்மையானது தெரியுமா? தூதருக்கே டெம்டேஷன் ஆயிடுச்சு பாருங்களேன். ஏசாயா 14 அதிகாரத்தை பத்தி போட்டிருக்குது, வாசிக்கலாம். ஏசாயா 14:13 வாசிக்கலாமே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அப்ப தேவனை விட நான் தன்னை மேன்மையா நினைச்சுக்கிட்ட ஆதி மேன்மையா வச்சிருந்த தூதன், உள்ளதிலே பிரதான தூதன் பார்த்தா லூசிபர் தான். இவனை அடுத்த லெவல், அதாவது தேவனுக்கும் கீழே வச்சிருந்தாரு. அதுக்கு கீழே தான் எல்லா தூதர்களையும் அவர் வச்சிருந்தாரு. இந்த மேலான தூதன் சொல்ற ஒரே ஒரு ஸ்டேஜ் மாத்திரம் மேல போயிட்டேன்னா தேவனுக்கு மேலாய் போய் விடுவேன். அதாவது பிதாவாகி தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யாரை வச்சிருந்தாருன்னா பிதாவாகி தேவன் லூசிபர் தான் வச்சிருந்தார். அவன் தான் ஆராதனை கூடங்களுக்கு எல்லாம் தலைவனா, எல்லாரும் ஆராதனை வழிநடத்தக்கூடியவனா, லீடரா வச்சிருந்தாரு, வர்ஷிப் லீடரா வச்சிருந்தாரு. இந்த வர்ஷிப் லீடரா வச்சிருந்தவன் என்ன சொல்றான்னு, இன்னும் ஒரே ஒரு ஸ்டேஜ் நான் கொஞ்சம் மேல போயிட்டேன்னா எனக்கு கீழே கடவுள் வந்துடுவாரு, நான் தான் எல்லாத்தையும் ஆளுவேன், எல்லாத்தையும் நான் பார்த்து அப்படின்னு சொல்லி பெருமையாய் அவன் சிந்திக்க ஆரம்பிச்சான். ஆதி மேன்மையை இழந்து விட்டான். பெருமை எனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஸ்தானத்தை இழந்து விட்ட 15 கூடி வாசிங்களே. 15 ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து. இப்படி அந்த அவனை பத்தி நிறைய போட்டிருக்குது. ஓகே, அதெல்லாம் பின்ன பார்க்கலாம். அப்ப ஆதி மேன்மையை இழந்து போன யூதா 1:6 சொல்லுது. அதாவது ஆதி மேன்மையை இழந்து போனவர்கள் யாரு? அந்த தூதர்கள் ஆதி மேன்மையை இழந்து போனார்களாம். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் என்ன வச்சிருக்காரு? ஒரு மேன்மையை கொடுத்து, ரட்சிப்புங்கிற ஒரு மேன்மையை கொடுத்து கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த ரட்சிப்பு கொடுத்த தேவனை விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போகிற ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு காணப்படுமானா அதை விட்டு நீங்கள் அதுல நிறைய இருக்குது. இன்னும் யூதாவை பத்தி எழுதணும், 1 வாரம் 2 வாரம் பேசணும், அந்த அளவுக்கு இருக்குது அவருடைய அந்த காரியங்கள். அப்ப அந்த ஆதி மேன்மை தூதருக்கு கொடுத்து மேன்மையா வச்ச போதும் அந்த மேன்மையை அவன் பெருசா எண்ணாதபடிக்கு அதுக்கு மேல மேட்டுமை எண்ணம் இருந்ததுனால அவன் தள்ளப்பட்டது போல நீங்களும் நானும் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளிலே, கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானங்களிலே, கொடுக்கப்பட்டிருக்கிற உன்னதமான தேவ கிருபை இழந்து போகாதபடி உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே யூதா எழுதுகிறார். அல்லேலூயா! எவ்வளவு ஒரு பெரிதான ரட்சிப்பு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. விசுவாசிக்கணும், ஆண்டவரை நம்பணும், முழுசா நம்பணும். எனக்கு அது வேணும் இது வேணும் சொல்லி நம்ம அடம்பிடிக்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், நேரம் இல்லாதபடி. 7வது வசனம். அப்படியே சோதோம் குமாரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியே சோதோம் குமாரா பட்டணத்தாரும் அவர்களை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினியை அடைய திருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா! ரட்சிப்பை இழந்து போக பண்ணுகிறது என்ன அப்படின்னா, உங்க விசுவாசத்தை வழி விலகி போக பண்ணுகிறது என்ன அப்படின்னா, அங்கே பட்டணத்தை அவர்களை போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை, தேவ சத்தத்துக்கு விரோதமாய் செய்ய தூண்டுகிற காரியம் உங்களுக்குள் காணப்படுமானா இன்றோடு அதை நிறுத்தி விடுங்கள். தேவனுக்கு பிரியமாய் வாழ தீர்மானியுங்கள். அல்லேலூயா!
விசுவாசத்துல சில போராட்டங்கள் நமக்கு உண்டு. பாவ போராட்டம் வரும், இச்சைகள் வரும். இதெல்லாம் நீங்க நம்ம போராடித்தான் ஜெயிக்க வேண்டும். இந்த விசுவாசம் என்பது உங்களுக்கு ஒரு விசை கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விசுவாசத்தை வழிவிலகி போக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், பெருமை வந்து உங்களை வழிவிலக பண்ணும், பாவம் வந்து உங்களை வழிவிலக பண்ணும், இச்சை வந்து உங்களை வழிவிலக பண்ணும், மாம்ச விபச்சாரம் வேசித்தனம் செய்து இந்த ஆதி மேன்மையை நம்ம விட்டு விளக்கிறதுக்கு அநேக வழிகள் இருக்கும். நீங்கள் இதுக்கெல்லாம் எதிர்த்து போராடி தேவன் வைத்திருக்கிற ஒழுங்கிலே வளர்ந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அங்கே யூதா எச்சரித்து வைக்கிறார். யாருக்கு? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு. யாருக்கு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு, தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு. மற்றவனுக்கு யாருக்கும் எந்த சட்டங்களும் இல்லை, திட்டங்களும். அவன் என்ன பண்ணலாம், எப்படி வேணா இருக்கலாம், எப்படி வேணா வரலாம். ஆனா ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் சில சட்டங்கள், சில திட்டங்கள் இருக்குது. இப்படி வாழ்ந்து உங்களை ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த மேன்மையை இழந்து போகாதபடிக்கு, பாவத்தின் இச்சைகளில நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி திருஷ்டாந்தமாய் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உலகம் ஆடுற ஆட்டமும் போடுற வேஷமும் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேகர் தங்களுடைய மாம்ச இச்சைகளை, தன்னுடைய சுய விருப்பத்தை, தன்னுடைய மேன்மைகளை நினைத்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உலகம் போன போக்கிலே போய் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் ரொம்ப எச்சரிக்கிறார், ரொம்ப விதியா பார்க்கிறார். என்னன்னா, அப்படியே சோதோம் கோமரா பட்டணத்தார்களும் அவர்களை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து, அப்படின்னா தனக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தனக்கு ஒரு சரீரம் உண்டு. தன்னை தேவன் இணைத்து ஒரு இணையை கர்த்தர் கொடுத்து ஒரு குடும்பம், பரிசுத்தமுள்ள ஒரு குடும்பத்தை வாழ, குடும்பத்தை நடத்த. மல்கியால 2:15 வாசிக்கலாமே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது, ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி தானே. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்று நாம் வாழும்படியாகத்தான் கர்த்தர் ஒருவனுக்கு ஒருத்தியை கொடுத்து கர்த்தர் பண்ணியிருக்காரு, படைத்திருக்கிறார். இன்னைக்கு விபச்சாரம் வேசித்தனம் பெருகி இந்த பூமியில பாவ பெருக்கம் அதிகமாகி இந்த ஃபேஷன்ஸ் எல்லாம் உள்ள வந்து, அந்நிய கலாச்சாரம் எல்லாம் உள்ள வந்து பாவம் குலைக்கப்பட்டு ரட்சிப்பை இழந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேகருடைய வாழ்க்கையிலும் பாவம் வந்து இந்த பரிசுத்தம் இல்லாமல் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி ஒருவனை கர்த்தர் படைத்தார். அவனுக்கு ஒருத்தியை கர்த்தர் உருவாக்கி கர்த்தர் கொடுத்தார். இந்த நாளிலே அது இல்லாம உலகத்துல எல்லாம் மாடலா எல்லாம் மாறி 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 தேவனுக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு இன்னைக்கு என்னாச்சு, உலகம் மாறி விட்டது. ஆனா எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே யூதா நமக்கு எச்சரிக்கிறார்னா, அவர்களை போல விபச்சாரம் பண்ணி வேசித்தனம் பண்ணி கர்த்தருக்கு அருவருப்பானதை செய்து உங்கள் ரட்சிப்பை இழந்து போய் விடாதீர்கள். ஒரு விசை கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்காய் சில போராட்டங்களை நீங்கள் செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அங்கே எச்சரிக்கிறார். அல்லேலூயா. அதே அதிகாரத்துல சரி ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. 1 கொரிந்தியர் 6:15 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:15. உங்கள் சரீரங்களை கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? சொல்றேன்னா, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. அப்ப கர்த்தர் நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறாரு, அது கிறிஸ்துவின் சரீரம். நம்முடைய அவயவம் எல்லாம் எப்படிப்பட்டது? கிறிஸ்துவின் அவயவம். கையா இருக்கட்டும், காலா இருக்கட்டும், எல்லாம் அவர் கொடுத்திருக்கார் கிறிஸ்துவின் அவயவம். சும்மா ஏதோ நம்முடைய இதுல வந்து தேவையில்லாத பிடிச்சிடக்கூடாது, தேவையில்லாத குடிச்சிடக்கூடாது, தேவையில்லாத என்ன பண்ணிடக்கூடாது, பார்த்துடக்கூடாது. அப்ப கிறிஸ்துவின் அவயவமாய் இருக்கக்கூடிய நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. அடுத்த வசனம் வாசிக்கலாம். 16. வேசியோட இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறார் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப வேசித்தனம் பண்ணனா நாம நம்முடைய சரீரத்தை கரைப்படுத்துகிறோம், தேவன் கொடுத்த அந்த அன்பின் உடன்படிக்கையிலிருந்து மீறுகிறோம்.
தேவ பக்தியுள்ள சந்ததி உருவாக்க அடைக்கப்பட்டிருக்கிற நாம் தேவையில்லாத சந்ததியை, தேவ பக்தி இல்லாத சந்ததியை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். சுய இஷ்டத்தின்படியாய் மாம்சத்தை கிரியைகளை நடப்பிக்கிற சந்ததி உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதனால நாம் இருக்கிறது எப்படி இருக்கணும்னா, தேவனுக்கு பிரியமாய் விபச்சாரம் பண்ணாம, வேசித்தனம் பண்ணாம, எந்த தேவனுக்கு அருவருப்பான எந்த காரியத்தையும் செய்யாம பயபக்தியோடு கூட இந்த சரீரத்தை, தேவ கொடுத்த சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். 17 கூடி வாசிக்கலாம். 17. அப்படியே கர்த்தரோடு சேர்ந்திருக்கிற எவனும், கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தரோடு சேர்ந்து ஒரே ஆவியோடு கர்த்தரை ஆராதிக்கும் போது, உண்மையாய் ஆராதிக்கும் போது, கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படி, கர்த்தர் கொடுத்த நீதியின்படி நாம ஒரு மனதோடு நம்ம வாழும்போது நாம் கர்த்தரோடு இசைந்து இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவரோடு கூட ஒரே ஆவியாய் இருக்கிறான். ஒரே ஆவியா இருக்கிறான். அந்த ஒருவரை மாத்திரம் ஆராதிப்பது, ஒருவர் மேல் மாத்திரம் நம்பிக்கையா இருப்பது, அந்த ஒரே தெய்வத்தை வணங்குவது, நாம் அவரோடு இசைந்து இருக்கிறோம் அர்த்தம் இல்ல. இன்னும் பல சூழ்நிலையை நம்பிட்டு இருக்கிறோம், பல தெய்வங்கள் நம்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நாம அவரோட இன்னும் ஒரே ஆவியா இல்ல. நமக்குள்ளும் விபச்சாரம் காணப்படுகிறது, ஆவிக்குரிய விபச்சாரம். இன்னும் தேவனை முழுசா நம்பல. இன்னும் என்னுடைய தேவன் மேல இன்னும் ஒரே தேவனை இன்னும் நான் ஏற்றுக்கொள்ளல. எனக்கு இன்னும் சில நம்பிக்கைகள் இருக்குது, நாள் பார்க்கறதுல இருக்குது, குறி கேட்கறதுல இருக்குது, இந்த மாதிரி தேவையில்லாத காரியத்தில் இருக்குது அப்படின்னா தேவனை இன்னும் நீங்க நம்பல. இன்னும் நீங்க ஒரே சரீரமாய் ஆகல. நீங்கள் விபச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், அந்நிய தெய்வத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் சடங்காச்சாரங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் உங்க சுயத்தை சார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் நான் தேவனைத்தான் சார்ந்து இருக்கிறேன், நான் ஒரே ஆவியா இருக்கிறேங்கிறத நீங்க வெளிப்படுத்தலன்னு அர்த்தம். அல்லேலூயா. எப்படி ஒரு மனைவியோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு கர்த்தர் அனுமதிச்சாரோ, அதே போல ஒரே தேவனோடு இருக்கிறது தான் கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம ஒரே தேவனை ஒரே ஆவியோடு ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை தேவன் பக்கம் திருப்ப வேண்டும், நம்பிக்கையை தேவன் பக்கம் திருப்ப வேண்டும். இன்னும் என் சுயத்தின் மேல, இன்னும் என் பலத்தின் மேல, இன்னும் மூட நம்பிக்கைகள் மேல, இன்னும் சடங்காச்சாரத்தின் மேல, இன்னும் நாள் பார்க்கறது, இன்னும் குறி பார்க்கறதுல இருந்தீங்கன்னா அவரோடு கூட ஒரே ஆவியாய் நீங்கள் இல்லை. நீங்கள் விபச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், அவரோடு இசைந்து இருக்கவில்லை, இன்னும் வேற தொடர்பு உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அதான் அப்படியே கர்த்தரோடு இருக்கிறவனும் அவரோடு கூட ஒரே ஆவியாய் இருக்கிறான். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட சரீரத்துல கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். 15 வாசிச்சு 15, 16 வாசிக்கலாம். 15. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். அல்லேலூயா. இப்படித்தான் நம்முடைய பரிசுத்தத்தையும் விசுவாசத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி? ஒரே தேவன் ஒரு மனுஷனுக்கு கொடுத்த சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஒரே விசுவாசத்தை தேவனுக்கு பிரியமாய் அவரையே நம்பி அதிலையும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப நாம வாழ்க்கையில இப்படிப்பட்ட இல்லாத பிள்ளைகள் அநேகர் இருந்தாங்க. ஆனா அதைத்தான் எச்சரிக்கிறார் யூதா. அங்கே அவ்வளவு எச்சரித்து எழுதுறாரு, இப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நீங்கள் இராதீங்க என்று சொல்லி. அங்கே யூதாவில் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், முடிக்க விரும்புகிறேன். யூதா 1:10 வாசிக்கலாமே. இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை 8 வாசிக்கலாமே. அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி. கர்த்தத்துவம் அப்படின்னு என்னது? பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குறது தான் கர்த்தத்துவம். பக்தியோடு தேவனை ஆராதிப்பது தான் கர்த்தத்துவம். இப்படி ரெண்டையும் நம்ம பண்ணாம கர்த்தருக்கு பிரியமில்லாததை 2 காரியத்தில் இருக்க சொல்லியிருக்கிறேன். பரிசுத்தனை என்னன்னு இந்த 2 காரியம் நீங்க செய்யாவிட்டா அது கர்த்தத்துவத்தை நீங்க மீறுகிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு தேவனை விசுவாசிக்காம உங்க மூட நம்பிக்கையை விசுவாசிச்சீங்கன்னா அது கர்த்தத்துவத்திலிருந்து மாறுறீங்க. தேவன் பக்தியுள்ள சந்ததி உருவாக்கும்படியாய் ஒருவனுக்கு என்ன பண்ண ஒருவனை உருவாக்கி அந்த குடும்பத்தை கர்த்தர் ஃபார்ம் பண்ணாரு. அதிலிருந்து நீங்க மாறினீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவத்தை தூஷிக்கிறார்கள். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள்,
புத்தி இல்லாத மிருகங்களைப் போல புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. இப்ப தெரியுதா? மிருகங்களைப் போல நடந்து கொள்ளுகிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல. விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் இருக்கக்கூடிய ஜனங்களை கர்த்தர் எப்படி அடையாளப்படுத்துறார் என்று சொன்னா, மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவர்களே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு மனிதர்கள் தெரிந்த புத்தியுள்ள அறிவை கர்த்தர் கொடுத்து, கிருபையை கர்த்தர் கொடுத்து, பாதுகாத்து பராமரித்து இந்த உலகத்தின் கேட்டிலிருந்து தப்பி சபையில கொண்டு வைத்திருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட மிருகத்தன்மையுள்ள தன் குணங்கள் காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே யூதா நமக்கு எச்சரிக்கிறார். பரிசுத்தம் உள்ளவர்கள் எப்படி இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமானவன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், எப்படி கர்த்தரை சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும், துதிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிக்கலாம். இன்னும் இருக்குது. அடுத்த வசனத்தை மாத்திரம் வாசிச்சு இருக்கலாமா? அடுத்த வசனம் வாசிக்கலாம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்காக கெட்டு போனார்கள். இப்ப பாத்தீங்கன்னா கோராவுடைய சம்பவத்தை எடுத்து வாசிங்க, பிலேயாமுடைய சம்பவத்தை எடுத்து வாசிங்க, காயுடைய எடுத்து வாசிங்க. இவனுக்கு எல்லாம் தன்னுடைய ஆதி மேன்மை, தேவன் வைத்திருக்கிற மேன்மையை இழந்து போன ஜனங்கள். இதே போல நீங்களும் நானும் இழந்து போகக்கூடாது என்பதற்காக யூதா அங்கே எச்சரித்து வைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இப்படிப்பட்ட ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க கூடி அங்க போட்டிருக்குது பாருங்க, 12 வாசிங்களேன். இப்படி நடந்து கொண்டு இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று இரண்டு தரம் செத்து வேரற்று போன மரங்களும் இருக்கிறார்கள். இவங்களை பத்தி என்ன சொல்றதுன்னா, இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளிலே இப்படி எல்லாம் நடந்துகிட்டு திருவிருந்திலே பங்கு கொள்வார்களாம். பாருங்க என்ன பண்றது, இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பங்கு பெற்று தன்னுடைய பரிசுத்தமாய் இருக்கக்கூடிய இயேசுவின் ரத்தத்தை, சரீரத்தை என்ன பண்றாங்களாம், கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்கிறார்கள். அல்லேலூயா. பரிசுத்தமாய் இருக்கக்கூடிய சபையில பரிசுத்த பந்தியை ஆசரிக்க வேண்டிய நாம் இது இந்த உலகத்தினுடைய எல்லா பண்ணிக்கிட்டு அவர்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்கிறார்கள். திருவிருந்திலே பங்கு பெறுறாங்களாம். எச்சரிக்கிறார் யூதா. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஐயோ, இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஐயோ. ரட்சிப்பை இழந்து போய் கொடுத்த அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணாதபடிக்கு விசுவாசத்தை விட்டு விலகி இருந்து கொண்டு விசுவாசிகளாய் காண்பித்துக் கொண்டு தங்களை ஏமாற்றிக் கொண்டு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதான் சொல்றாரு, விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்ந்து கொள்கிறார்கள். தங்களே மேதாவி என்று சொல்லிக்கொண்டு, நான் பரிசுத்தமா வாழ்றேன்னு சொல்லிக்கொண்டு, தேவனுக்கு விரோதமாய் எடுத்து செய்து கொடுக்கிற எல்லாம் பண்ணிக்கிட்டு நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்றேன்னு சொல்லி பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு பக்க வழியாய் நுழைந்து சபைக்குள்ளும் அமர்ந்திருக்கிறார்களாம். எச்சரிக்கிறார், இப்படிப்பட்ட பிள்ளைகளாய் இல்லாதபடிக்கு தங்களை மேய்ந்து கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அலையுண்டு போகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுந்த கனியற்ற இரண்டு தரம் செத்து வேறற்று போன மரங்களுமாய் இருக்கிறார்கள். ஒரு மனுஷன் பூமிக்குரிய மரணம் இருக்குது, இவர்கள் ஆவிக்குரிய மரணத்தையும் அடைஞ்சிட்டாங்களாம். இவ்வளவு ஆவி இல்லையா, இவங்க இறந்து போயிட்டானா ஒண்ணு பூமியிலிருந்து மாற்றப்படுறாங்க. இவங்களுக்கு பரலோகமே இல்லையா, நித்திய மரணம். இரண்டாம் மரணமாகிய வசனம் சொல்லுதல்ல, அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். இவங்க முதலாவது மரணம் பூமியில் இருக்கும் போதே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்து மரிக்கிறார்கள். இவர்களுக்கு இரண்டாம் மரணமும் எழுதப்பட்டு விட்டது. எப்படி? அக்கினி கடல் என்ற இரண்டாம் மரணத்துக்கும் வேறற்று போன மேகங்கள். இவங்களுக்கு வாய்ப்பு துளிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்க திரும்ப பரலோகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இரண்டாந்தரம் செத்து வேறற்று போன மரங்களும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பிள்ளைகளாய் இல்லாதபடி கொடுத்த ரட்சிப்பை, கொடுத்த விசுவாசத்தை, கொடுத்த தேவனை நம்பி அவருக்கு பிரியமாய் வாழ தீர்மானிப்போம். அல்லேலூயா.
அதான் யூதா இன்னும் கீழே நிறைய இருக்கு, சொல்றதுக்கு நேரம் இல்லை. அதனால இந்த யூதாவில் ஒரு 5-6 வசனம் தான் பார்த்துருக்கோம். இப்போ 12 வசனம் பார்த்துருக்கிறோம், அப்படித்தானே? ஒரு 8 வசனம் 10 வசனம் பார்த்துருக்கிறோம். இந்த 10 வசனம் என்று சொன்னாலும் தேவனுடைய அந்த அன்பை காண்பிக்கிற, தேவ பக்தியை காண்பிக்கிற அந்த வசனங்கள். அல்லேலூயா. இப்படி தேவனுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு விசுவாசத்தை காத்துக்கொள்ளுவோம். 3ஆம் வசனம் வாசிக்கலாமா? யூதா 1:3. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருந்தேன். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய். இப்ப ஏன் தெரியுது அவசியமாய் காணப்பட்டதுன்னு? அதனால்தான் அவசியமாய் காணப்பட்டபடினாலே உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீங்க விசுவாசத்துக்காய் சில போராட்டங்களை மேற்கொண்டு பாவத்தை விட்டு வெறுத்து, அசுத்தத்தை விட்டு வெறுத்து, தேவனுக்கு பிரியமில்லாத உலகத்தின் காரியத்தை விட்டு வெறுத்து தேவனுக்காய் நீங்கள் போராடி வாழ வேண்டும். விசுவாசத்தை அணைந்து போகாதபடிக்கு உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும், சரீரத்தை காத்துக்கொள்ளும், சிந்தையை காத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய செயல்களிலே அவரை மகிமைப்படுத்த வேண்டும். உங்க விசுவாசத்தையும் காத்துக்கொள்ள வேணும். விசுவாசம் தேவன் மேல மட்டும்தான் இருக்கணும். என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அவர் தான். ஐயோ அது வந்துருச்சு இது வந்துருச்சு நீ பயப்படவே கூடாது. என்ன நடந்தாலும் என் தேவன் வாழ்க்கை அனுமதிச்சிருக்கிறாரு, அவரைத்தான் நம்புவேன். நான் எந்த மூட நம்பிக்கைக்கு போக மாட்டேன். நான் அவரை மட்டும் நம்பி இருக்கிறதுனால என் வாழ்க்கை எல்லாமே அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறான்னு சொல்லி விசுவாசத்தை என்ன பண்ணணும்? கட்டி எழுப்ப வேண்டும். இதுக்குத்தான் நீங்களும் நானும் சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறோம். எதுக்கு? இங்கேயே விட்டுட்டு போறதுக்கு அல்ல, அவர் வரும் நாளிலே என்ன பண்ண மறுரூபமாக்கப்படும்படியாக சிந்தைகள் எல்லாம் மறுரூபமாக்கப்பட்டு, நம்ம சரீரங்கள் எல்லாம் மறுரூபமாக்கப்பட்டு இதை போலவே மாறுபடியாகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுக்காக தான் திருவிருந்து, இதுக்காகத்தான் எல்லா ஒழுங்குகளும் சபையில கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சபையை அசட்டை பண்ணாதபடிக்கு, எதிர்த்து நிற்காதபடிக்கு சபையில என்ன பண்ணணும்? ஒருமனப்பட்டு எல்லாரும் அன்பிலே கூடி வந்து விட்டு கொடுத்து மன்னித்து மறந்து ஒரே சரீரமும் ஒரே தேவனும் ஒரே ஆவியோடு தொழுது கொண்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இங்க ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, இங்க பாரம்பரியங்கள் இருக்கக்கூடாது, இங்க என்ன பிரிவினைகள் இருக்கக்கூடாது. இங்க என்ன இருக்கணும்? தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட அவருக்கு பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கை இருக்க வேண்டும். அதுக்கு தான் சபைக்கு கூடி வருகிறோம். இப்படி உணர்த்தப்படுகிறதுக்கு, இப்படி நம்ம செய்யக்கூடிய காரியத்திலிருந்து நாம் என்ன பண்றோம்? மாறுபட்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு இந்த நாளிலே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு இருக்குதா? 3ஆவது வசனம் வாசிச்ச 4, 5, 6, 7 இந்த 4 காரியத்தை மாத்திரம் நீங்க வாசிக்க வேண்டும். வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. 4 1 தேவனுடைய கிருபையை காமபிரகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி. 2வது கர்த்தருடைய 8வது வசனம் 6வது வசனம் தங்களுடைய ஆதி மேன்மையை இழந்து போனார்கள், அப்படித்தானே சார்? 5வது வசனம் சொல்லுது கர்த்தர் தனத்தை எகிப்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழைத்தார். 1. 2வது கர்த்தர் ஆதி மேன்மை இழந்து போன தூதர்களுக்கு எச்சரித்தார். 3வது சோதோம் குமாரான பட்டணத்தில் நடந்ததை காண்பிக்கிறார். 4வது பிலேயாம் காயின் கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி இது பண்றாங்க. 5வது பிரதான தூதனாகிய 10 தங்கள் தெரியாதவர்களை துஷிக்கிறார்கள், பக்தி இல்லாத மிருகங்களைப் போல சுவாபப்படி தங்களை தெரிந்து கொண்டவர்களாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியை போல பிலேயாமை வழியை போல இவர்கள் என்ன பாவத்தில் விழுந்து போன ஜனங்களை அங்கே எடுத்து காண்பிக்கிறார். நீ இப்படி வாழாம தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு எச்சரிக்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த நாளிலே தேவ சபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிப்புகளுக்கு நாம் நடந்து அந்த எச்சரிப்பிலே எச்சரிக்கப்பட்டு அந்த பிள்ளைகளை போல இல்லாதபடிக்கு தேவனுக்கு பிரியமாய் வாழ நம்மை நாமே அர்ப்பணிச்சு கண்களை மூடி நாம் ஜெபிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் தேவ கரத்தில் அர்ப்பணிச்சு யூதாவில் ஆண்டு சொன்ன இந்த வசனத்துக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறேன்ப்பா. இதுவரை கொஞ்சம் மெத்தனமா இருந்துட்டேன், இதுவரை உமக்கு பிரியமில்லாம வாழ்ந்திருக்கிறதான். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த நாளிலே ஒரு விசை எங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விசுவாசத்துக்காய் போராட எங்களுக்கு உதவி செய்வீராக. இன்னைக்கு அநேகர் தங்களை சரீரத்தை கெடுத்துக்கொண்டு சிந்தையை கெடுத்துக்கொண்டு கீழ்ப்படியாம முறுமுறுத்து சபையின்
விரோதமாய் எழும்பி, தேவனுக்கு விரோதமாய் எழும்பி, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் எழும்பி ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு பக்தி இல்லாமல் பிரிந்து போகிற ஜனங்களாய் இருக்கிறாங்க. கர்த்தர் உண்டு பண்ணின அழைத்த மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இந்த நாளிலே மனம் திரும்பி அவருக்கு பிரியமாய் வாழ, தேவனை விசுவாசித்து அவருக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் அழைக்கிறார். விசுவாசத்துக்காய் வரக்கூடிய பாவ போராட்டங்களை மேற்கொள்ள கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தருக்காய் வாழ தேவையில்லாத பாரம்பரியங்கள் எல்லாம் விட்டு தேவனை மட்டுமே சார்ந்து வாழ கர்த்தர் அழைக்கிறார். உலகத்திலே வாழ கரைபட்டுக் கொண்டிருக்கிற சூழ்நிலை அநேகம் இருக்க, இதிலிருந்து காத்துக் கொள்கிற வேறே ஆவியுடையவனை போல உங்களையும் என்னை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அந்த ஆவி இருந்தா மட்டும்தான் உலகத்தை எதிர்க்க முடியும். ஆவி இருந்தா மட்டும்தான் பரிசுத்தமாய் வாழ முடியும். ஆவி இருந்தா மட்டும்தான் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும். மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக் கொள்ளுங்கள். அதான் வேதவசனம் யூதா சொல்லுது 20வது வசனத்துல, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் நீங்க ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை கட்டிக்கொண்டு பரிசுத்தமாய் உங்களை காத்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டா உலகம் உங்களை வேறுவிடவாய் நடத்திவிடும். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த நாளிலும் யூதா எழுதின நிருபத்துல எங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தீங்கப்பா. இந்த நாளிலும் நாங்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகளாய் இல்லாதபடிக்கு விசுவாசத்துக்காய் போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு பவுல் சொன்னது போல விசுவாசத்தை போராடி வெற்றியோடு நாங்கள் காத்திருக்க உதவி செய்வேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லி பவுல் சொன்னது போல விசுவாசத்துக்காய் போராட, பாவத்தை எதிர்க்க, பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை அனைத்தும் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.